ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு வண்டர்ஃபுல்லான செஷனுக்கு வந்திருக்கோம். எப்போவுமே பயாலஜி படித்தா டாக்டர் தான் ஆகணும், ஒரு பயோக்கு அப்புறம் டாக்டர் இல்லைன்னா அவ்வளோதான், வேறு கரியர் சூஸ் பண்ணணும், பயோவில் வேறு எதுவுமே இல்லைன்னு நினச்சிருக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவனுக்கு எல்லாமே ஒரு இன்சைட் தர மாதிரி இருக்கிற செஷன். பயாலஜியில் இவ்வளோ இருக்காங்கிற ஒரு ஷாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த செஷன் முடியும் போது இருக்கும். பிகாஸ் எவ்ரி டைம் வென் ஐ ஹேண்டில் ரிப்பீட்டர்ஸ் ஒரு அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க, சார் டாக்டர் ஆகலாம், அடுத்து என்ன சார் பண்ணலாம், அடுத்து என்ன சார் படிக்கலாம், எனக்கு பயோவும் எடுக்கணும், டாக்டரும் ஆக முடியாது, ஆனால் எனக்கு பயோ ரிலேட்டடாக எனக்கு ஒரு கரியர் வேணும், எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஷனை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் செஷன், வில் see that. ஓகே, ஸோ வாட் கேன் யூ டூ வித் பயாலஜி ஆஃப்டர் +2? ஸோ ஃப்ரம் காலேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது, என்ன கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு எல்லாமே பார்க்க போகிறோம், என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். சரியா? Okay, so அதுக்கு முன்னாடி make sure you're following us on all the social medias like Instagram, Facebook, WhatsApp and Telegram. So Instagramல எல்லாமே நாங்கள் இருக்கோம். We have our account called Shine and Science. அதில் வந்து இந்த updated informations and videos, science based contents எல்லாமே வரும், ஷார்ட்ஸ், ரீல்ஸாக. ஸோ அதுவுமே வாட்ச் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ மேக் ஷுர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ப்ரைம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுங்க. ஏன்னா நாங்கள் எடுக்கிற நோட்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காப்பியே கிடைக்கும். ஸோ அது ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த நோட்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக எக்ஸாம்ஸும் எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மேக் ஷுர் யூ ஃபாலோயிங் ஆல் திஸ் திங்ஸ். ஃபைன். ஸோ லுக் அட் அவர் டாப்பர்ஸ். ஸோ உங்கள் எல்லாமே ஜைலமோட டாப்பர்ஸ் ஸ்டில் கவுண்டிங், இல்லை ஹை ரிசல்ட்ஸ் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரைமரி அடிப்படை இருக்கக்கூடிய பயாலஜிக்கு தேவையான ப்ரைமரி கோர்சஸ் என்னங்கிறது பார்த்துருவோம். இட்ஸ் நத்திங் பட் ஆல் த மெடிக்கல் சயின்சஸ். ஓகே, ஸோ நமக்கு இது ஆல்ரெடி எனக்கு தெரியும், பட் ஸ்டில் ஒரு ஜஸ்ட் கொடுக்குறேன், இதுவும் இருக்குது. ஓகே, ஸோ வி ஹேவ் MBBS, அது நத்திங் பட் பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, அண்ட் நமக்கு அதை தவிர BDS இருக்குது. அண்ட் இதுலையுமே நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது, சார் MBBS, BDS, வெட்டினரின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய டவுட் தான் உங்களுக்கு. பட் அது அப்படி இல்லை, வி ஹேவ் மெனி ப்ராஸ்பெக்ட்ஸ். ஓகே, வி ஹேவ் ஆயுர்வேதா இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, உனானி இருக்குது, அண்ட் வெட்டினரி இருக்குது. ஸோ இது எல்லாமே மெடிக்கல் சயின்ஸுக்கு கீழே வரும். இது எல்லாமே நீங்கள் நீட் எழுதி போகக்கூடிய ப்ரைமரியான விஷயங்கள். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். சார் இதை தாண்டி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை விட நல்ல பேர் தரக்கூடிய, இதை விட நிறைய கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி என்னங்கிறது இப்போ பார்த்துருவோம். சரியா? ஸோ பாருங்கள், ஸோ நமக்கு அடுத்து இருக்கிறது அலைட் ஹெல்த் சயின்சஸ். அதாவது இந்த நம்ம படித்த இந்த பர்டிகுலர் மெடிக்கல் சயின்ஸுக்கு ரிலேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்னெல்லாம் ஃபீல்டு இருக்குது, அது எல்லாமே இந்த அலைட் ஹெல்த் சயின்சஸில் வரும். ஸோ பார்த்துருவோமா? பாருங்கள், லேப் டெக்னாலஜி. சார் இந்த அலைட் ஹெல்த் சயின்ஸுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இந்த பேஷண்ட்ஸை வந்து டயக்னோஸ் பண்ணுறக்கும், அந்த பேஷண்ட்ஸை கேர் எடுத்து பார்த்துக்கிறக்கும், இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறதா இந்த அலைட் ஹெல்த் சயின்சஸ் ஆர் அலைட் ஹெல்த் கோர்சஸ். ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய இருக்குது. ஸோ டயக்னோசிஸ்னால் நமக்கு தெரியும்ல, அதாவது ஒரு பர்டிகுலர் தொற்று ஒரு பர்டிகுலர் நோய் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னிக் பேர் தான் சொல்லுவோம் டயக்னோசிஸ். ஸோ அந்த டயக்னோசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அது எல்லாமே படிக்கிற நல்ல காசு. கரெக்டாக நீங்கள் ஒரு CT ஸ்கேன் எடுக்கிறீங்க, MRI ஸ்கேன் எடுக்கிறீங்க, அதுக்கு எல்லாமே யூல் ஹேவ் டு லேர்ன், யூல் ஹேவ் டு பி எஜுகேட்டட் இனஃப் டு ஹேண்டில் தோஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போ அதுக்கு எல்லாமே கோர்சஸ் இருக்குது, எல்லாமே பெய்டு தான், எல்லாம் ஹை லெவல் பெய்டு. டாப் லேப்ஸில் நீங்கள் போனீங்கன்னா டாப் ரேடியோலஜிஸ்ட்டுக்கு ஹை பெய்டு இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே எப்படி என்ன கோர்ஸுங்கிறது பார்த்துருவோம். பாருங்கள், ஸோ வி ஹேவ் BMLT, லேப் டெக்னாலஜி, அண்ட் ஃபிசியோதெரப்பி இருக்குது, BPTன்னு சொல்லுவோம். அண்ட் ஒன் இஸ் BOT, ஆக்குபேஷன் தெரப்பி. ஃபிசியோதெரப்பினா ஒரு ஃபிசிக்கலான ஒரு பெயின் இருக்குது, அந்த ஃபிசிக்கல் பெயினை வந்து ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ண ஃபிசியோதெரபிஸ்ட். ஃபார் சே இப்போ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, எனக்கு வந்து சின்ன ஒரு லிகமெண்ட்டில் ஒரு இஷ்யூ இருக்குது, ஸோ எனக்கு ரெகுலராக இந்த ஒரு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் தான் ரெடி ஆகும்னா அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? ஃபிசியோதெரபிஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் டேமேஜை ஹெல்ப் பண்ணி ரெடி பண்ணி ரெக்கவர் பண்ணுறது யார் வருவா? ஃபிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. அடுத்தது பாருங்கள், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், BOT. BPTங்கிறது ஃபிசியோதெரபிஸ்ட், BOT. அப்போ BOTனா என்ன சார்? BOTங்கிறது அதே பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு தேவையான ஹெல்ப். ஃபார் சே ஒரு ஆட்டிசம் இருக்கிற ஒரு பேஷண்ட் வைப்போம். ஓகே, ஒரு டிசார்டர் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங், ஒரு ஃபிசிக்கலாக இருக்கலாம், ஒரு மென்டல் அப்நார்மாலிட்டியாக இருக்கலாம். அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் கரெக்டாக, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு தேவையான ஒரு நோட் இருந்தால் பெண்ணு வேணும்ல, நோட் எடுக்கிறது, அண்ட் சின்ன சின்ன விஷயம் ஃபோன் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ஹெல்ப் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ட்ரைனிங் இருக்குது, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், நீங்கள் பொறுமையாக எழுந்துறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் செஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ எல்லாமே சைக்காலஜிக்கலாக அந்த பேஷண்ட்டை ஹெல்ப் பண்ணி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதை என்ன சொல்லுவாங்க? BOTன்னு சொல்லுவாங்க, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நல்ல ஹை பெய்ட் ப்ரொஃபஷன்.
அடுத்து பேச்சுலர் இன் ஆப்டோமெட்ரி, தட் இஸ் நத்திங் பட் ஐ ரிலேட்டட் இஷ்யூஸ், அது எல்லாமே படிக்கிறது எதில் வந்துடும், பேச்சுலர் இன் ஆப்டோமெட்ரியில் வந்துடும்டா. அங்கே பாருங்கள் டயாலிசிஸ் டெக்னாலஜி, நமக்கு டயாலிசிஸ் தெரியும்ல, ஸோ கிட்னியில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஸோ அந்த ப்ராசஸ்க்கு ப்ரிப்பரேஷன் தான் இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜி. அடுத்து பாருங்கள் மெடிக்கல் இமேஜிங் ரேடியாலஜி, இது எல்லாமே எது கீழே வந்துடும், டயக்னாசிஸ் கீழே வந்துடும். எது கீழே வந்துடும், டயக்னாசிஸ் கீழே வந்துடும். ஓகே, ஸோ ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் அந்த மெஷினை அலைன் பண்ணணும், அந்த பேப்பரை ஜெராக்ஸ் மாதிரி எடுக்கணும், அந்த காப்பியை நீங்கள் கொடுக்கணும், அந்த எக்ஸ்ரே காப்பி அது எல்லாமே கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே இதில் வந்துடும், இந்த ஃபீல்டில் வந்துடும். அடுத்து நர்சிங் இருக்குது, ரொம்ப ப்ரைமரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப டிவைனான ஒரு ப்ரொஃபஷன் நர்ஸ். லைக் அந்த பேஷண்ட்டை வந்து ஃபுல் டைம் கூட இருந்து அந்த பேஷண்ட்டை பார்த்துக்கிறது தான் இந்த நர்சிங், அது நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள் ஃபிசியோதெரப்பி, ஃபார்மசி இருக்குது, இதை தாண்டி பிஃபார்ம் டிஃபார்ம் எல்லாம் பண்ணலாம். ஒன்றும் முடியல சார், நான் பிஃபார்ம் படிச்சிருக்கேன், போடு மெடிக்கல் ஷாப் ஒன்று போடு, மெடிக்கல் ஷாப் போட்டிங்கன்னா நல்லா இது வரும், ஓகே நல்ல ஒரு பிஸ்னஸ் அது. ஸோ பிஃபார்ம் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் ஆல் this paramedical courses, இது எல்லாமே நம்ம ஜென்ரலில் எது கீழே கிளாஸிஃபை பண்ணுவோம்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் கீழே கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு செட். சார் இதுவுமே கொஞ்சம் மெடிசன் ரிலேட்டடாக இருக்குது, இதை தவிர என்ன சார் பண்ணலாம், அதுக்கும் நம்மக்கிட்ட நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த பயாலஜி படிக்கிறவங்களுக்கு எய்தர் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆர் பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆர் ஹியூமன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹியூமன்ஸ்க்கான கேட்டகரி எல்லாம் இப்போ பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பிளான்ஸ் பிடிக்கும்னா இதில் பார்க்கலாம், அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாயன்மெண்டல் சயின்சஸில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், அக்ரிகல்ச்சர், அதாவது நீங்கள் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அண்ட் ஐஎஃப்எஸ்க்குலாம் நீங்கள் எழுதலாம். ஓகே, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்குலாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம், அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் அட்டன் பண்ணலாம். அதுக்கு எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்டு. ஃபர்ஸ்ட் இந்த அக்ரிகல்ச்சர்னா ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகணும், அந்த மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்டிகல்ச்சர் நத்திங் பட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கல்டிவேட் பண்ணுற ஸ்டடி. அண்ட் ஃபாரஸ்ட்ரி நமக்கு தெரியும், ஃபாரஸ்ட்னா அதை பற்றி எப்படி என்னங்கிறது, ஸோ சீஃப் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இதில் பார்க்கலாம், இந்த பிஎஸ்சி கோர்சஸில் பார்க்கலாம். அதை தவிர என்வாயன்மெண்டல் சயின்ஸும் படிக்கலாம். இந்த என்வாயன்மெண்ட் எப்படி, இந்த என்வாயன்மெண்ட்டில் படப்பளவு எவ்வளோ மரங்கள் இருக்குது, எவ்வளோ செடிகள் இருக்குது, இது என்ன டேஞ்சரில் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணது, எல்லாமே என்வாயன்மெண்ட் சயின்ஸஸ் கீழே வந்துடும். அண்ட் ஃபிஷரிஸ் இருக்குது, ஃபிஷ்ஷை பற்றி பிடிக்கும்னா ஃபிஷரிஸ் படிக்கலாம். வைல்ட் லைஃப் சயின்ஸ் அண்ட் கன்சர்வேஷன், நம்ம வச்சிருக்க இந்த சாங்சுரிஸ் இருக்கா, சாங்சுரிஸ், பார்க், ஜூ, ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் படிக்கணும். அனிமல்ஸை டேக் ஓவர் பண்ணணும், எலிஃபெண்ட்டை பற்றி படிக்கிறது எல்லாமே இதில் வந்துடும், வைல்ட் லைஃப் சயின்ஸஸில் வந்துடும். ஸோ இது எல்லாமே அதில் கவர் ஆகிடுதா சார்? அதை தவிர எனக்கு வந்து ஹியூமன்ஸ் பிடிக்கும், ஆனால் ஹியூமன்ஸை ட்ரீட் பண்ணுறதோ ஆர் டயக்னோஸ் பண்ணுறதோ ஆர் அது எனக்கு பிடிக்காது. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து பிளான்ஸ் அனிமல்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எனக்கு வந்து ஹியூமன்ஸில் என்ன நடக்குது ஆர் அனிமல்ஸ்குள்ளே என்ன நடக்குது, அந்த மைக்ரோ லெவலில் என்ன பண்ணலாம், ஆர் எனக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், ஆர் ஹியூமன்ஸுக்கு தேவையான ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா அந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டாக போகிறது இதில் வரும், லைஃப் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச்சில் வரும். ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த ப்ரைமரி கோர்ஸ் நத்திங் பட் பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜி போக நமக்கு என்ன இருக்குது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எல்லாம் இல்லைனா ரொம்ப ப்ரைமரியான கோர்சஸ். எந்த அளவுக்கு ப்ரைமரினா, இந்த பயோடெக்னாலஜிஸ் எல்லாம் அவங்க காடுன்னு சொல்லுவாங்க, ஆர் கிரியேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் கேன் ஹீல், அவர் வந்து பார்த்துப்பார், அந்த ஒரு உயிரை திருப்பி கொடுப்பாரு, அந்த என்ன சொல்லலாம், ஒரு பேஷண்ட்டை ஹீல் பண்ணுவார். ஆனால் இந்த பயோடெக்னாலஜிஸ் என்ன பண்ணலாம்னா, தே கேன் கிரியேட் நியூ திங். தட்ஸ் வை தே கால்ட் அஸ் அ கிரியேட்டர் ஆர் காட், சம்ஒன் ஹூ கேன் கிரியேட் அ நியூ லைஃப். யூ கால் தெம் ஆஸ் பயோடெக்னாலஜி. ஏன்னா உங்களுக்கு என்னன்னாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மைக்ரோப் உருவாக்கணும், அந்த மைக்ரோப் வச்சு ஒரு மருந்து உருவாக்கணும், அந்த மருந்து மூலமாக பல பேரை காப்பாற்றணும், ஒரு உயிரை கொடுக்கணும். நீங்கள் ஐவிஎஃப்லாம் பண்ணுறீங்களா, அது எல்லாமே பயோடெக் கீழே தான் வரும். ஸோ அது எல்லாமே பயோடெக்னாலஜி. அண்ட் அது ஜெனட்டிக் இன்ஜினியரிங். உங்கள் ஜீன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மேனிப்புலேட் பண்ணால் எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும், எந்த அளவுக்கு நமக்கு டாமினண்ட்டாக ஃபீல் பண்ண முடியாது, எல்லாமே எதில் வந்துடும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் வந்துடும். ஸோ பயோடெக்கும் கவர் ஆயிடுச்சு, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கவர் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்கள் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதுவுமே வித்தியாசமான சப்ஜெக்ட். சார் எனக்கு பயாலஜி பிடிக்கும், அதே அளவுக்கு கம்ப்யூட்டர் பிடிக்கும். எனக்கு பயாலஜி பிடிக்கும், அதே அளவுக்கு கம்ப்யூட்டர் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நான் என்ன சூஸ் பண்ணலாம், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸை சூஸ் பண்ணலாம். நான் கண்டுபிடிக்கிற அந்த பர்டிகுலர் டேட்டாஸை கம்ப்யூட்டரில் வச்சு அனலைஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறது எல்லாமே பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்குள்ளே வரும். நான் ஒரு ஜீனை எடுக்கிறேன், அந்த ஜீனுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஸ்டடி பண்ணி அந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல எடுத்து வச்சு அதெல்லாம் பார்க்குறது இதில் வந்துடும், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கீழே வந்துடும். Okay, clear? And again you have biomedical engineering, again it is related to the lab equipments used in the
பயாலஜி ரிலேட்டட் ஃபீல்டு, அது எல்லாமே பயோமெடிக்கலில் வந்துடும். அண்ட் பாருங்கள் பிஎஸ்சி இன் மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜி இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக், பயோடெக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் மைக்ரோபயாலஜி. ஐம் கோயிங் டு டீல் ப்ரைமர்லி வித் ஹூம் மைக்ரோப்ஸ். எப்படி மைக்ரோப்ஸ் என்ன செய்யுது, எப்படி வேலை செய்யுது, நான் எவ்வளோ மைக்ரோப்ஸை வளர்த்தேன், எங்கே மைக்ரோப்ஸ் இந்த பெனில் இருக்கா, பென் கையில் இருக்கா, அது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பற்றி ஒரு அவேர்னஸ், அதை பற்றி ஒரு ஸ்டடி எல்லாமே பண்ணலாம், ரிசர்ச் எல்லாமே பண்ணுறதா பிஎஸ்சி இன் மைக்ரோபயாலஜி. அது ஜெனட்டிக்ஸ் இருக்குது, பயோகெமிஸ்ட்ரி இருக்குது, அண்ட் ஆல்சோ பிஎஸ்சி இன் பாட்னி பண்ணலாம், பிஎஸ்சி இன் ஜுவாலஜி பண்ணலாம். இது எல்லாமே லைஃப் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் கீழே வந்துடும். ஸோ இது எல்லாமே ஒரு வேரியஸாக நிறைய ஃபீல்டு கவர் பண்ணிட்டோமா. ஸோ அடுத்து பாருங்கள், இதை தவிர என்ன பண்ணலாம், இதை தவிர கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சைடு பார்க்கணும் சார். எனக்கு மனுஷங்களும் வேண்டாம், மிருகங்களும் வேண்டாம், பிளான்ஸும் வேண்டாம், ஒரு வித்தியாசமான சைடு தான் இந்த ஃபீல்ட்ஸ். ஸோ பார்த்துருவோமா. பாருங்கள், ஃபாரன்சிக் சயின்ஸ். ஃபாரன்சிக் சயின்ஸுங்கிறது நிறைய பேர்த்துக்கு, அதாவது பயோ ரிலேட்டட் ஆர் இந்த ஃபிக்ஷனல் மூவிஸ் பார்க்குறவங்க ஆர் க்ரைம் த்ரில்லர் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ப்ரைமரியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது இருக்கும், ஒரு மோட்டோ இருக்கும். நம்ம வந்து ஃபாரன்சிக் படிக்கணும், ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கணும், கிரிமினல் லாயர் ஆகணும், கிரிமினாலஜி படிக்கணும், அந்த மாதிரி எல்லாமே இதில் வந்துடும், ஃபாரன்சிக் சயின்ஸில் வந்துடும். ப்ரைமரி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் யூ, ஃபாரன்சிக் சயின்ஸ் டீல்ஸ் வித் ஹியூமனோட ஐடென்டிஃபிகேஷன் பற்றி மோட டீல் ஆகும். ஓகே, ஒரு க்ரைம் சீன் நடந்திருக்குன்னா அந்த க்ரைம் சீனில் கிடைக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு யார் பண்ணால், எப்படி பண்ணாங்கிற எவிடன்சஸை கலெக்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே இதில் வந்துடும், ஃபாரன்சிக் சயின்ஸில் வந்துடும். இது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஃபீல்டு இது. அது தவிர என்ன இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி. எஸ், நான் உருவாக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எப்படி நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். இப்போ ஃபுட்டே இல்லாத இடத்துல ஃபார்ஸே நான் ஒரு சின்ன ஒரு மாலிகுலை வச்சு என்னால் நிறைய பேருக்கு ஃபுட்டு சர்வ் பண்ண முடியுமா, ஒரு சின்ன ஒரு ஃபுட் சூப்பர் ஃபுட் மாதிரி பண்ண முடியுமா, ஆர் என்னால் ஃபுட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, ஆர் அங்கே வளராத ஃபுட்டை அங்கே வளர்த்த முடியுமா, ஆர் இங்கே வளராத ஃபுட்டை இங்கே வளர்த்த முடியுமா, அது எல்லாமே பற்றி ஸ்டடி பண்ணி உருவாக்கி எடுக்கிறது எல்லாமே இதில் வந்துடும், ஃபுட் டெக்னாலஜிக்கில் வந்துடும். ஆர் அந்த ஃபுட்டை வந்து நான் அசஸ் பண்ணணும், இந்த ஃபுட்டை வந்து கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா, அது கரெக்டாக ஓடுமா, இது வந்து சேல் ஆகுமா, மற்ற பீப்புளுக்கு எதாவது பிரச்சனை வருமா, அதை பற்றி அனலைஸ் பண்ணுற கியூசின்லாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் இதில் வந்துடும், ஃபுட் டெக்னாலஜியில் வந்துடும். ஸோ அதோட எனக்கு நமக்கு டயட்டிக்ஸ் இருக்குது அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ என்ன சாப்பிட்ணும், ஒருத்தர் என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும், என்ன சாப்பிடக்கூடாது, எல்லாமே இதில் வந்துடும், டயட்டிக்ஸ் அண்ட் நியூட்ரிஷனில் வந்துடும். அதை தவிர மெரைன் பயாலஜி இருக்குது. யூ கோயிங் டு ஸ்டடி அபவுட் த அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ், யூ கோயிங் டு ஸ்டடி அபவுட் த சி, யூ கோயிங் டு ஸ்டடி அபவுட் த ஓஷன், எல்லாம் இதில் வந்துடும், மெரைன் பயாலஜியில் வந்துடும். டீப் டுவெல்லிங்காக கடலுக்குள்ளே போய் என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்னெல்லாம் ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஸ்பீஷியஸ் இருக்குது, அது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த மெரைன் பயாலஜி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ். அடுத்து சைக்காலஜி இருக்குது, நியூரோ சயின்ஸ் இருக்குது. நியூரோ சயின்ஸ் நத்திங் பட் பிரெயின் ரிலேட்டடான ஸ்டடி தான், வித் பயாலஜி கால்ட் அஸ் நியூரோ சயின்ஸ். அண்ட் பயோஎத்திக்ஸ், ஹெல்த் பாலிசி, பப்ளிக் ஹெல்த். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பேட்டன்ஸ்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரு பொருளை உருவாக்கிட்டேன், அந்த பொருள் எனக்கு சொந்தம், நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணுங்கிறது அந்த பேட்டன்ட் எல்லாமே. ஸோ இந்த பேட்டன்ட் எவ்வளோ வருஷம் இருக்கணும், யாருக்கு இருக்கலாம், இப்போ நான் இறந்துட்டேன்னா என்னோட அடுத்த ஜென்ரேஷன், என் ஃபேமிலியில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் அந்த பேட்டன்ட் ஆக்சஸ் பண்ண முடியுமா, அவங்க எவ்வளோ வருஷம் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த பேட்டன்ட்டுக்கு நான் யார்கிட்ட காசு வாங்கலாம், எனக்கு யார் காசு கொடுப்பா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் படிக்கிறது எல்லாமே பயோ பேட்டன்ஸில் வரும், எத்திக்ஸில் வரும், அண்ட் ஹெல்த் பாலிசிஸ், பப்ளிக் ஹெல்த் எல்லாத்துலேயுமே கவர் ஆகிடும். ஓகே, ஸோ இது எல்லாமே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பயாலஜியில் படித்தா டாக்டர் தான், டாக்டர் இல்லைனா பிடிஎஸ், பிடிஎஸ் இல்லைனா வெட்டினரி. நோ, நாட் லைக் தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இது வந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. இவ்வளோ இருக்குது, நமக்கு வந்து 1000 வழி இருக்குது, ஆனால் எந்த வழி எப்படி பண்ணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இதுதான் போகணும் கேட்டால் மற்றதுக்குலாம் ஸ்கோப் இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரியணும். சரி, இந்த ப்ரொஃபஷன்ஸ் ஓகே, இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸில் என்ன எனக்கு சேலரி ரேஞ்ச் வரும், ஒரு என்ன கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ வருஷம் படிக்கணும். இப்போ நான் படிக்கிற கூட நெட்டில் பார்த்துப்பேன் சார், 4 வருஷம் படிக்கணும், 5 வருஷம் படிக்கணும், ஆனால் எங்கே சார் பெட்டராக படிக்கணும், படிச்சுட்டு நான் எந்த சேலரி ஸ்கேல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ படித்து முடிச்சு நான் இன்னும் பெட்டராக இருக்க ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுமா, ஏதாவது எக்ஸாம் எழுதணுமா, ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுமா, அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை எடுத்து இன்னொரு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோவை கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அது மேக் ஷூர் யூர் டூயிங் இட். ஓகே, ஸோ வாண்ட் டு நோ மோர் அபவுட் பயாலஜி கேரியர்ஸ் அண்ட் தியர் salary potential after +2, drop a comment below. Okay, so கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, we'll take it and we will let you know. So we have all our toppers. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எங்கே நிற்க முடியும்.
அவ்வளோ ஈஸியாக வரல அவங்களும். சரியா? ஸோ மேக் ஷூர் ஃபாலோயிங் இஸ் இன் ஆல் த சோஷியல் மீடியாஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஷைன் அண்ட் சயின்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் வாட்ஸ்அப்பில் வி ஹேவ் அ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, பாய்.